அனைத்து வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகரியில ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த படத்த நீங்க தாராளமா பார்க்கலாம். படத்தோட பேரு G20. இந்த படம் தமிழ் டப்ல ஓடிடில இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குங்க. எந்த ஓடிடில ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, ஃபேமிலியோட இந்த படத்த பார்க்கலாமா, என்ன படம் எப்படி இருக்குங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உலக நாடுகளில் இருக்க ஜனாதிபதிகள் எல்லாமே G20 உச்ச மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக ஒரு ஹோட்டலை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல எல்லாருமே அசம்பிள் ஆகுறப்ப ஒரு பயங்கரவாதி கும்பல் வந்து அந்த ஹோட்டலை ஹைஜாக் பண்றாங்க. அந்த படுபாவி பையன் தீவிரவாதி ரொம்ப கொடூரமானவன். ஜனாதிபதின்னு கூட பார்க்காம காதை கிழிக்கிறான், கொலைனா கொடூரமா பண்றான். நம்ம படத்தோட கதாநாயகி அமெரிக்க ஜனாதிபதியான டேனியல் சாட்டமை குறி வச்சு தான் இவன் இந்த மாநாடையே ஹைஜாக் பண்றாங்க. ஆனா நம்ம கதாநாயகி வந்து சும்மா இல்லைங்க. அவங்க ஏற்கனவே ராணுவத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த திறமையெல்லாம் வச்சு இந்த தீவிரவாதிகளை வந்து எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க, எதுக்காக அவன் ஹைஜாக் பண்ணா அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் போகுது, நல்ல விறுவிறுப்பாக போகுதுங்க. சூப்பராக டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, நல்ல ஸ்க்ரீன் பிளே. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க. படத்தோட சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், விஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீனாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ்னால் நல்லா இருக்குது, ஒவ்வொரு கேரக்டருக்குமே. டைலாக்னால் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க, நல்ல ஜெனியூனாக இருக்குது தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும். படத்தோட கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு செம த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க. அதே சமயம் ஆக்ஷனும் நல்லா இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாங்க. அடல்ட் கலர்னால் கிடையாது, என்ன கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமாக இருக்கும். சின்ன குழந்தைங்கன்னா 18 வயசுக்கு கம்மியாக இருந்தாங்கன்னா பார்க்க வேணாங்க. ஓகே நண்பா, இந்த படம் எந்த ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம்.